வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 10 செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்போ நேத்துக்கான ஜிகே கொஸ்டின்: எந்த மாநிலத்தின் நடனம் டாங்கா மற்றும் பைக்கா ஜார்க்கண்ட்? கர்கா மற்றும் ஹூட்டார் எந்த மாநிலத்தின் நடனம் கர்நாடகா? தெய்யம் மற்றும் படையணி எந்த மாநிலத்தின் நடனம் கேரளா? சர்குல்லா மற்றும் சௌபடோனி எந்த மாநிலத்தின் நடனம் மத்திய பிரதேசம்? சிக்கிம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பூட்டியா, காஸ், லெப்சாஸ், லிம்பு மற்றும் தமாங். கோவிந்த் பல்லப் பந்த் 1957ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கராச்சாரியர், விவேக சூடாமணி, சௌந்தர்ய லகாரி, பஜகோவிந்தம், சிவானந்த லகாரி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இவரை பின்பற்றக்கூடியவங்களை ஸ்மர்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குடியரசின் கருத்து: சுதந்திரத்தின் கோட்பாடுகள், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டில இருந்து நம்ம இந்திய அரசியலமைப்புக்காக எடுத்துக்கிட்டோம். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 இருந்து 74 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் நிலைமைகளை விசாரிக்க ஆணையத்தை பிரிவு 340 சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் வெளியுறவு செயலாளர் KPS மேனன். சவார் கிளர்ச்சி 1766 இருந்து 1772 வரைக்கும் ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. மேகாலயா மாநிலத்துல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை நோக்ரம், காசி, சஜிபு, சிரோபா. இன்னைக்கான திட்டம் மிஷன் வட்சல்யா. மிஷன் வட்சல்யா திட்டம் 2022ஆம் ஆண்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. சீபர்ட் திட்ட இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? ராஜேஷ் தங்கர். சமீபத்தில் ஏவப்பட்ட அக்னி 4 பல்லாஸ்டிக் ஏவுகணை உருவாக்கிய அமைப்பு எது? DRDO. 20வது ஹக்கம் கூட்டத்தில் பங்கேற்ற ஆயுதப்படை எது? இந்திய கடலோர காவல் படை. இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து வருணா கடற்படை பயிற்சி நடத்தியது? பிரான்ஸ். அல்ஜீரியாவின் அதிபராக நியமிக்கப்பட்டவர் யார்? அப்தெல் மஜித் டெபோன். ஜெரிமியா மனேல் சாலமோன் தீவுகள் நாட்டுடைய பிரதமர். ஜோஸ் ரவுல் மொலினோ பனாமா நாட்டுடைய அதிபர். மிக்கேல் மிசோஸ்டின் ரஷ்ய நாட்டுடைய பிரதமர். மஹமத் இட்ரிஸ் டேபி சாட் நாட்டுடைய ஜனாதிபதி. லாய் சிங்தே தாய்வான் நாட்டுடைய அதிபர். அல்லாமே ஹலினா சாட் நாட்டுடைய பிரதமர். ஹல்லா டோமஸ் டோட்டிர் ஐஸ்லாந்து நாட்டுடைய ஜனாதிபதி. மைக்கேல் மடோரி கைமல் மடோரி துனிசியா நாட்டுடைய பிரதமர். US ஓபன் 2024 ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஜெய்னிக் சானி. ஜெய்னிக் சானி. நோவாக் ஜோகோவிக் மற்றும் அரினா சபலன்கா 2023 ஆஸ்திரேலிய ஓபனை ஜெயிச்சிருக்காங்க. நோவாக் ஜோகோவிக் மற்றும் இகா ஸ்வியாடெக் 2023 பிரெஞ்சு ஓபனை ஜெயிச்சிருக்காங்க. கனடா நாடு பில்லிஜின் கிங் கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. இத்தாலி நாடு டேவிஸ் கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. ராம்குமார் ராமநாதன் கலாபுராகி டென்னிஸ் டோர்னமெண்ட்டை ஜெயிச்சிருக்காங்க. சுமித் நாக்பால் ஹேல் பிரவுன் நெக்கார் கப் 2024 ATP சேலஞ்சரை ஜெயிச்சிருக்காங்க. கார்லோஸ் ஆல்கரஸ் மற்றும் பார்பரா கிரிச்சுகோவா 2024 விம்பிள்டன் ஓபனை ஜெயிச்சிருக்காங்க. வடக்கு கால்வாயை நீந்தி கடந்த முதல் இந்திய பெண் யார்? பெங்களூரு சேர்ந்த சயானி தாஸ். ஜோதி ஆராஜி 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேசிய சாதனையை முறியடிச்சிருக்காங்க. ஆண்களுக்கான நீளம் தாண்டுதல்ல ஸ்ரீசங்கருடைய தேசிய சாதனை முறியடிச்சிருக்கார் ஜஸ்வின் ஆல்ரின். பால் ஜலசந்தியை மிக வேகமாக நீந்திய இந்தியர் சம்பன்னா ரமேஷ் அல்லார். ட்ரிபிள் ஜம்பில் தேசிய சாதனை படைச்சிருக்காரு பிரவீன் சித்திரவேல். பெண்களுக்கான 3000 மீட்டர் ஸ்டிப்பிள் சேஸில் தேசிய சாதனை படைச்சிருக்காங்க பரல் சௌத்ரி. மணிகண்ட ஹோப்ளிதர் 100 மீட்டர் ஸ்பிரிண்ட்ல புதிய தேசிய சாதனையை படைச்சிருக்காங்க. நீல வானத்துக்கான சர்வதேச தூய்மையான காற்று தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் 7. ஜூன் 25 சம்விதான் ஹத்யா திவாஸ். ஜூலை 26 கார்கில் விஜய் திவாஸ். ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம். ஆகஸ்ட் 1 உலக நுரையீரல் புற்றுநோய் தினம், தேசிய மலையேறும் நாள். ஆகஸ்ட் 9 உலக பழங்குடியினரின் சர்வதேச தினம். ஆகஸ்ட் 13 உலக உறுப்பு தான தினம். 2024 பாரிஸ் பாராலிம்பிக்ஸில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? மொத்தம் இந்தியா 29 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க.
அந்த 29ல வந்துட்டு 7 தங்கம், 9 வெள்ளி, 13 வெண்கலம், மொத்தம் 29. சோ கடைசியா நடந்த பாராலிம்பிக்ஸ் 2020ல இந்தியா 19 மெடல்கள் ஜெயிச்சாங்க. இந்த வாட்டி 29. இந்தியா 4வது ஆசிய பாரா விளையாட்டு போட்டியில 111 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலம் 37வது தேசிய விளையாட்டுல 228 பதக்கங்கள் ஜெயிச்சு முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் 2023ல இந்தியா 7 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. அண்டர் 17 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் 2024ல இந்தியா 11 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. அண்டர் 23 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்ல இந்தியா 19 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. சர்வதேச டேபிள் டென்னிஸ் கூட்டமைப்பின் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஷரத் கமல். டேபிள் டென்னிஸ் விளையாட்டு வீரரான ஷரத் கமல் தான் சர்வதேச டேபிள் டென்னிஸ் கூட்டமைப்புடைய தூதுவர். சச்சின் டெண்டுல்கர் ஸ்மைல் அம்பாசிடர் 2023 ஒருநாள் உலகக்கோப்பைக்கான உலகளாவிய தூதர். நரேந்திர குமார் யாதவ் ஃபிட் இந்தியா இயக்கத்துடைய பிராண்ட் தூதர். ஆச்சாரியா லோகேஷ் மணி உலகளாவிய ஜெயின் அமைதி தூதர். கரீனா கபூர் யூனிசெஃப் இந்தியாவுடைய தேசிய தூதர். பி.வி. சிந்து புகையிலை கட்டுப்பாட்டுக்கான பிராண்ட் அம்பாசிடர். தினேஷ் கார்த்திக் SI20 லீகின் பிராண்ட் அம்பாசிடர். ஆரம்ப வேத காலத்தில் செல்வந்தர் யாராக அறியப்பட்டார்? அதாவது வேத காலத்துல வந்து செல்வந்தர் மிகப்பெரிய பணக்காரர்களை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா கோமத்.